உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாளாகவும் 32:20 பார்க்கும்போது வானத்தை நோக்கி அபாயம் விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரு? ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியாவும். அவங்க விரோதமாக ராஜா எழும்பி வருகிறார். எல்லாரும் அவரை கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விரோதமாக மட்டும் பேசல, ஆண்டவர் விரோதமாக பேசுகிறார். அப்போ அவங்க எடுத்த ஸ்டெப்பு என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே ஆண்டவர் நோக்கி தான் போகிறாங்க. நம்மளை எடுத்துகிட்டு நமக்கு விரோதமாக யாருன்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சொந்தக்காரங்களை பார்ப்போம், தெரிஞ்சவங்களை பார்ப்போம், அதிகாரிகளை பார்ப்போம், எப்படி சண்டை போடலான்னு பார்ப்போம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாகவே ஆண்டவர் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னா, நமக்கு விரோதமாக யார் தீங்கு செய்ய நினைத்தாலும் நீங்கள் தீங்கு செய்ய நினைக்காதீங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிடுங்க. நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுப்பா. வசமில் சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கோங்க. God bless you.